வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளோன்டு ஹெட்ஃபோன்ஸ். இப்போ வந்து அதிகமாகவே க்ளோன்டு ஹெட்ஃபோன்ஸ் வந்து இப்போ க்ளோன்டு ஃபோன் வரையும் இருக்குது. பட் இருந்தாலும் க்ளோன்டு ஹெட்ஃபோன்ஸு இப்போ அதிகமாக நம்ம மார்க்கெட்டில் வந்து விற்றுட்ருக்குறாங்க. அது வந்து எப்படின்னா இப்போ ஏர்போட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதே மாதிரி எக்ஸாக்ட் அப்படியே ஏர்போட்ஸ் மாதிரி இருக்கிற க்ளோன்டு மாடல்லாம் வெறும் ஒரு 1500 1200 இந்த ரேஞ்சில் அதிகமாகவே விற்றுட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி க்ளோன்டு டிவைஸ் நிறையா பேர் வந்து ஏர்போட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி வாங்க என்னால் பட்ஜெட் இல்லை, காசு இல்லைங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா க்ளோன்டு ஏர்போட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுவீங்க. அப்படி மூவ் ஆகுறப்ப நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள. வந்து நம்ம எப்போவுமே எதை கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியை வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ வந்து குவாலிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் கிடைக்கிற குவாலிட்டி இதில் கிடைக்காது. க்ளோன்டு ஹெட்ஃபோன் வந்து போர் குவாலிட்டியாக தான் இருக்கும், அந்த குவாலிட்டி கிடையாது. அதே மட்டும் இல்லாமல் லைஃப் டைமும் க்ளோன்டு ஹெட்ஃபோன்ஸு கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப சீக்கிரமே நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கின க்ளோன்டு ஹெட்ஃபோனோ இல்லைனா ஏர்போட்ஸோ வீணாக போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்படி வீணாக போன பிறகு அதை வந்து எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறதில்ல. ஒரு சில பேர் வந்து வாரண்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், இத்தனை நாளுக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தான் கொடுக்குறாங்களே தவிர எல்லாரும் கொடுக்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே காசு வந்து சும்மா வரதில்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இப்போ வந்து காசு வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து 1500 சும்மா சின்ன காசு கிடையாது, ஓகேவா? இப்போ வந்து 1500 கொடுத்து க்ளோன்டு வாங்குறப்ப கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தபுளாக இருக்கணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இல்லைங்கிறப்ப அதை நம்ம ஏன் காசு போட்டு வாங்கணும்? சரி, இப்போ அந்த விஷயத்தை விட்டுருங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ வந்து எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையும் டெசிமல் லிமிட்ஸ்னு இருக்கும். டெசிமல் லிமிட்ஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம காதில் இருக்கிற ட்ரம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஒரு ஹெட்ஃபோன்லேயும் 85 to 110 இதுதான் டெசிமல் லிமிட். இதுதான் இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா கம்பெனியும் வந்து அவங்களோட நெக் பேண்டாக இருந்தாலும் சரி, ஏர்பட்ஸ் எல்லாத்துலேயுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, இந்த 85 to 110ங்கிற டெசிமல் லிமிட்டை. பட் இந்த க்ளோன்டு இது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, கிலோ கணக்கில் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அது அப்படி இம்போர்ட் பண்ணுறப்ப கிலோ கணக்கில் நிறையா பேர் பண்ணுவாங்க. அப்படி வர ஹெட்ஃபோன்ஸில் டெசிமல் லிமிட்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அதிகமாகச்சுன்னா அது நம்ம காதுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும், நம்ம ட்ரம்மை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு இதாக இருந்தாலும், ஒரிஜினலாக இருந்தாலும் சரி, டூப்ளிகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபோன்லேயே ஒரு 15 சவுண்டு பார் இருக்கா, 15 out of 10 நம்ம ரீச் பண்ணுறப்பயே அதை விட தாண்டினோன்னு ஒரு வார்னிங் மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க, இது வந்து அஃபெக்ட் யுவர் ஹியரிங் அப்படின்னு சொல்லி எல்லா மொபைல்லையுமே இந்த மாதிரி ஒன்று காட்டும். அதுபடி இப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து எந்த இது யூஸ் பண்ணாலும் ஒரு 15 out of 10லேயே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபோனு வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே போனால் ஃபோனே வார்னிங் கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நம்ம ஃபுல் சவுண்டில் வச்சு பாட்டு கேட்கணும். இது வந்து நம்ம ட்ரம்ஸுக்கு நல்லதில்லை, செவிடாக கூட வாய்ப்பு இருக்குது. அதுவே இந்த க்ளோன்டு இது யூஸ் பண்ணுறப்ப முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் டெசிமல் லிமிட்ஸ் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால அவுட் ஆஃப் 15 இருக்குன்னா நீங்கள் வந்து 8, 7, 6 அதுலேயே நிப்பாட்டிடுங்கன்னு தான் சொல்லுவேன். எப்போவுமே ஒரிஜினல் இருந்தாலும் சரி, டூப்ளிகேட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் சவுண்டை வச்சு கேட்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே ஒரு 10 out of 5, 6, 7, அதுவே 15னா ஒரு 8, 9 அந்த ரேஞ்சோடு வச்சுக்கிட்டு ரொம்ப அதிக சவுண்டு வச்சு கேட்காதீங்க. அப்படி ரொம்ப அதிக சவுண்டு வேணும். இப்போ நம்ம ஹெட்ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நம்மளுக்கு மட்டும் கேட்கணுங்கிறதாக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது நம்ம காதுக்கே ஆபத்தாக இருக்கணுங்கிறது நம்மளுக்கு அப்படிப்பட்ட இது தேவையில்லை, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளோன்டு ஹெட்ஃபோன் இதான் வாங்கி ஆகணும், இந்த இவ்வளோ தான் மணி இருக்குது, க்ளோன்டு மாடல் தான் நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா
ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடியே நம்ம யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது, முன்னாடியே பிளான் பண்ணி செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லுவேன். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் க்ளோன்டு ஏர்போர்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஸ்டாகிராமில் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்.